ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிக்கன் ஒயிட் பிரியாணியும் சிக்கன் 65யும் பண்ண போகிறேன். சண்டே ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது ஒயிட் பிரியாணின்றதுனால எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம சேர்க்குற இந்த பொருள்கள் மூலியமாக தான் அதோடய வாசனையே வரப்போகுது. அதனால் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கூட 2 செட்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து செய்ய போகிறோம். குக்கரில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதோட நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அதோடையே வந்து ஸ்பைசஸ் வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அன்னாச்சி அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடையே வந்து ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடையே வந்து 2 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து சாஃப்டாகி நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ கறிக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தயிர் சேர்க்குறதுனால ரொம்ப நேரத்துக்கே சிக்கன் 65 வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டினதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு மிச்சம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நான் ஏற்கனவே வந்து பாஸ்மதி அரிசியை வந்து கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலாவோட நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அரிசிக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அந்த அளவு தான் நான் ஊற்றுவேன். அப்போ தான் கரெக்டான பதம் வரும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணோம்னா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பதிலாக நான் வந்து 1.5 கப்பு வந்து தேங்காய் பால், 1.5 கப்பு வந்து தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி வந்து நல்லா மேலே தெளிஞ்சு நல்லா 3/4 பதம் வந்து அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். நடுவில் ஒரு 2 தடவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ 65க்கு நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிக்கும் போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே தான் நம்ம வந்து சிக்கனை போட்டு அந்த ஹீட்டான ஆயிலே தான் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் வந்து மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளே ஹார்டாக வந்துடும். அதனால்
கிறிஸ்பியாகவே இருக்காது, நல்லா ஹார்டாயிரும். சாப்பிடும் போது சவக்கு சவக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எண்ணெயில் பாருங்கள், நல்லா மசாலாவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு 65. எங்கள் வீட்டு சண்டே சமையல் ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.